ஆத்தி பார்த்தாலே பயமா இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன கச்சேரியோ? எனக்கு கிருஷ்ணா எங்க? அவங்க காலேஜில் ஏதோ பரிசு தர்றாங்களா, அதை வாங்குறதுக்காக போயிருக்காரு. எனத்தை வீட்டு முடிச்சா எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. எங்க இருந்தா வந்து சேர்றீங்க? நீ உங்க காலம் பால் கொண்டு எடுத்துட்டு கோயில் கோயிலா சுத்துறீங்க. அவனால கடையை விட்டு காலேஜுக்கு போறான். இப்படி ஆளாளுக்கு போனா கடை எப்படா நடக்கும்? எப்படா திம்பிங்க? அது எடு, அது எடு. இது கேட்கிறாரு. அந்த ஊத ஃபைல் ஏன் கணக்கு இது நீங்க ஆடிட்டர் வீட்டுக்கு போகணும்ல? இதை விட்டு எப்படி அவன் போன காலேஜுக்கு? அவன் காலேஜ் போய் என்ன கடையில வச்சு அவன் அசிங்கப்படுத்துறது பத்தாதா? காலேஜ்ல வேற வச்சு படுத்தலாமா? அவன் ஏதோ மறந்துருப்பான் மச்சான். கொண்டாங்க, நான் கொடுத்துறேன். அவன் வேலையை அவன் தானே செய்யணும். ஒரு 10 ஆளுங்களை வச்சு கடையை எப்படி நடக்கும்? முதல்ல நிப்படா நிப்படா கடை விட்டு. என்ன மச்சான், என்ன இதுக்கு வெளியே போய் சொல்றீங்க? வீண் பேச்செல்லாம் பேசு. ஏய் கணக்கு, நான் வரும்போது அவன் இங்க இருக்க கூடாது. ஏன்னா உங்களை டேய் கிளம்புடா. ஹலோ மச்சான் 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 மச்சான், ஒரு நிமிஷம். நீங்க இருக்கும்போது நான் வெளியே போயிடுறேன். அப்புறம் என் தன்மானத்துக்கு இழுக்கு இல்லாம இருக்கும். சொல்லிட்டு ஏன் கூப்பிடுறீங்க? உன்னை வர சொல்றதுக்குலடா, திரும்ப வந்து காலை உடச்சு போட்டுருவேன். வந்தா தானே ஓடிப்பிய. நீங்க குரங்கு மாதிரி குதியாட்டம் போட்டுட்டு இருக்க. இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த ஃபைல் ஆர்டர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, மறந்துட்டியா? அடிச்சு என்ன? முதல்ல வீட்டுக்கு பிரயோஜனப்படுற பிள்ளையாரு, அப்புறம் படி கிழி குதி எதை வேணா பண்ணு. ஆர்டர் வீட்டுல கொடுப்பா. என்ன பாரு, நான் மளிகை கடை சேட்டையா? எவன்டா அவன்? எவன்டா அவன்? பணம் பண்ணால அப்பா ஆத்தா சம்பந்தத்தை திருட்டு குதிக்கிறதுக்கு வீட்டுல வளர்க்குற நாய எருமையும் போதும். பிள்ளைங்க வேணாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருஷத்துல பிள்ளைய பேத்து போடுவீங்களா? அதை வளர்க்கும் போது தெரியும் வலியும் வேதனையும். பொறுப்பா நடந்துக்க தெரியல, படிக்கிறானுங்க கோழாயம். ஐயா கண்ணு, அவசரப்பட்டு கிளம்பிட்டியோ? பின்வாங்க. கூப்பிட கூப்பிட நிக்காம போயிட்டே இருக்க. நீங்களும் நிக்கல, நானும் நிக்கல. எங்க எங்க போனா உங்களுக்கு? அதான் வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? நான் என்ன புறம் போக்கா? எங்களுக்கு சொந்த பந்தம், ஊரு உறவு, சாதி சனம், பெத்தவங்க பிறந்தவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல வந்த மச்சான். கோஷம் ஒத்துக்கிட்டு வருதோ? நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க. அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க. எங்களுக்கு ரோச கொடுக்குற மாட்டாங்க இருக்கும். உப்பு ஊறுகா நான் கொடுத்தது. அதுல முக்காவாசி காசு எங்கது? எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க. சரி சரி, ரொம்ப பேசாத. ராம்நாடு போய் நம்ம வாடிக்க வண்டியில மிளகாரோட எடுத்துட்டு வந்து. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் பேசலாம் வேஸ்டா போச்சுல்ல. சரி சரி பாப்பா. பணம் கொடுக்காம எங்க போறது? பணத்தை விட்டு பஸ்ஸால கொண்டு இறக்கி விட்டு போங்க.